வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் வந்து பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் வந்து நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் வந்து இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு வந்து ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. துலாம் ராசி லக்னம். உங்களுக்கு ஜாக்பாட் தாங்க. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சூப்பர். அதுக்கப்புறம் பயிற்சி நடந்தால் கூட உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பாரு. டப்பு வரும். இப்போவே உங்களுக்கு வந்து எல்லா நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கோங்க. துலாம்லாம் ஹாப்பியாக பார்ப்பாங்க இந்த வீடியோ. நிறைய நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. அடுத்து ஜூனுக்கு அப்புறம்னா நிறைய காசு வர ஆரம்பிக்கும். சரிங்களா? நிறைய காசு வந்தால் என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சுக்கிரன் வீடு, ஆண் தன்மையான வீடு, காற்று ராசி, நிறைய இன்வெஸ்ட் பண்ணாலும் நிறைய யோசிப்பீங்க. முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம். கார் வாங்கினாலும் காஸ்ட்லி காரு, வீடு வாங்கினாலும் அழகான வீடு, பெரிய பங்களா, வெள்ளை கலர் பங்களா, பீச்சோரம் பங்களா, இப்படிலாம் நிறைய திங்க் பண்ணுவீங்க. சின்ன வீடாக வாங்கினா உள்ள இன்டீரியர் அழகாக பண்ணணும்னு திங்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் துலாம் ராசி எல்லாமே பண்ணலாம். வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு எல்லா யோகமும் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது லக்கி கலர், லக்கி நம்பர்னு பார்த்து வாங்கினீங்கன்னா ஒன்றும் சிறப்பு. உங்களுக்கு ஜென்ரலாக சில்வர் கலர் சூப்பராக செட் ஆகும். ஒயிட் அண்ட் சில்வர், ஐவரி, இந்த கலர் தான் செட் ஆகும். நம்பர்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தான் சொல்லணும். தாராளமாக வாங்கினா அந்த கொடுப்பனம் இந்த வருஷம் இதுக்கு. இது தாண்டினா நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அதாவது ப்ரமோஷன் சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக, திருமணம் சம்மந்தமாக எல்லாமே நல்லாயிருக்கு. திருமணத்துக்கு பெஸ்ட்டான டைம் இது. சரிங்களா? திருமணம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா துலாம் ராசி சுக்கிரன், அதான் அவங்களும் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. மக்களுக்கும் அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சிடும். ஸோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள். லவ் நல்லபடியாக நல்ல லவ் செட் ஆகும். நிறைய பேர் யாராவது லைஃப் ரொம்ப ட்ரையாக போயிட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லவ் செட் ஆகும். ஏற்கனவே செட் ஆகிருந்ததுன்னா அந்த லவ்வை வீட்டில் சொல்லி கல்யாணமாக மாற்றிடுங்க. இது ஒன்று. இதில் ஒரு கேட்ச் என்ன இருக்குன்னா, வீட்டில் சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய குழப்படி, உங்களுக்கு மறைமுக எதிரிகள் ஜாஸ்தியாக வருவாங்க இந்த வருஷம். சரி, மறைமுக எதிரிகள் ஜாஸ்தியாக வருவாங்க. அதனால் எது பேசினாலும் கேர்ஃபுல்லாக பேசுங்க, எது பண்ணாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வீட்டில் பேச போகிறீங்கன்னா கரெக்டான ஆளை வச்சு கரெக்டாக பேசினீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டு. இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேலையில் ரொம்ப உஷாராக இருங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் மறைமுக எதிரின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆஃபீஸில் என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னே தெரியாது. விஷயம் என்னென்னா, துலாம் பெருசாக பாலிட்டிக்ஸாக பண்ண மாட்டாங்க. அந்த சிம்பிளில் காட்டுற மாதிரி தராசு நியாயமாக நடந்துப்பாங்க. என்ன விஷயம் நேராக சொல்ல டக்கு டக்குன்னு முடிச்சு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் அது செட் ஆகாது. அப்போ யாராவது பின்னாடி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய இந்த சிஏ, அக்கௌண்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க. அதுவும் இதெல்லாம் ஆடிட் மாதம். ஆடிட்டர்ஸ் இதை பண்ணு, அதை பண்ணு, எதனா ட்ரிக்கி பண்ணனா இவங்களாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நீதி நேர்மையாக இருப்பாங்க. அப்போது எதிரிகள் சம்பாதிப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இது ஒன்று. அடுத்து நீங்கள் எதனா சொந்தமாகவே தொழில் பண்ணாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதில் தேவையில்லாத குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ப்ராஃபிட்டில் பிஸ்னஸ் கூட வளர்ந்துடும். அந்த ப்ராஃபிட்டை கிளைண்ட்கிட்டேருந்து காசு வாங்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுவீங்க. அப்போ முதல்ல எந்த கிளைண்ட் வந்தாலும் முதல்ல ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு
அப்புறம் பண்ணுங்க. அப்பதான் நஷ்டமாகாம தப்பிக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு தூக்கம். நல்லா தூங்குங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. தூக்கம் சரியானா தான் உங்க மைண்டு கிளாரிட்டி வரும். மைண்டு கிளாரிட்டி வந்தா தான் டிசிஷன்ஸை நீங்க கரெக்டா எடுக்க முடியும். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க காற்று ராசி அப்படின்றதுனால தூங்குறதுக்கு முன்னாடி புல்லாங்குழல் இசையெல்லாம் கேளுங்க. காலையில எழுந்த உடனேயே உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் அப்படின்ற லக்ஷ்மி நரசிம்மருடைய ஸ்தோத்திரத்தை கேளுங்க. இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மறைமுக எதிரிகள்லாம் அடித்து நகர்த்திடுவார் நரசிம்மர். சரிங்களா? இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கேன். பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். கொரோனா நேரத்துலலாம் இந்த பாட்டு தான் என்ன காப்பாற்றுச்சு. இதெல்லாம் மியூசிக் தெரப்பியில் வருதுங்க. இதெல்லாம் சும்மா சாமி பாட்டுலாம் கிடையாது. அது அது ஒவ்வொரு வார்த்தைங்களுக்கு பின்னாடி அவ்வளோ மந்திரங்கள் இருக்குது. கொரோனா நேரத்தில் அப்படி காப்பாற்றுச்சு. எதிரிகள் தொல்லை அடித்து நகர்த்தும். சரிங்களா? லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ஒரு தெய்வத்தை இந்த துலாம் ராசி பிடிச்சிக்கிட்டாங்களே இந்த வருஷம் வந்து ஓஹோன்னு வாழ்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் இந்த தூபம் வாங்கி கொடுக்குறது, பண்டிகை நேரத்தில் லவுட் ஸ்பீக்கர் வாங்கி கொடுக்குறது, இல்லை ரெண்ட்டு கட்டுறதெல்லாம் பண்ணுங்கள். வீட்டில் ஒரு 1 ஹவராவது சாமி மந்திரங்கள் ஜபிக்கிற மாதிரி ஒரு ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ போட்டுருங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வர இந்த தமிழ் வருஷ பிறப்பு சூப்பராக அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த்து ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவலெல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள் வழிபாடுகள் சில என்னுடைய நிறைய இந்த தனாகிருஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள் ஒன்றும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ் சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லோரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னென்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அரணா கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்க சில சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆக்கர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸுகள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் இன்னும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார்.
அவ்வளோதான். இல்லைன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றுவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நெறைய மிராக்கிள் நடக்குது. அது இந்த சேனல்லேயே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளையண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.